வணக்கம். நம்ம மாயம் ஸ்டுடியோஸ் யூடியூப் சேனலில் ஒரு நாளைக்கு 5 வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணும்னாக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், ஆல் நோட்டிஃபிகேஷன். அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணா மட்டும்தான் நான் போடுற வீடியோஸ் ஒன்று நீங்க பார்க்க முடியும். அண்ட் மாயம் ஸ்டுடியோஸ் போலவே மாயம் பக்தி அண்ட் மாயம் லைஃப் ஸ்டைல் இந்த சேனல்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க, ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. யூடியூபை தாண்டி அடுத்தடுத்த அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம மாயம் ட்ரெண்ட்ஸ் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிடுங்க. கூடவே மாயம் ஸ்டுடியோஸ் 9 என்ற இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. இது எல்லாத்துக்கான லிங்க்ஸையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். நன்றி. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். அண்ணா மார்க்கண்டேயன் ஞாபகம் இருக்கா? எலும்பு உடைப்பன்னு சொன்ன விஷயம். அண்ணா இப்போ பேரவையில் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? இதை பற்றி பார்க்க போகிறோம். இது கூடவே அசம்பிளி என்னென்ன விஷயங்கள் முழுக்க நடந்திருக்கு, இது எல்லாத்தை பற்றி தான் பேச போகிறோம். நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். விளாத்தைக்குளம் திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் அவர்கள் இவர் பேரவையில் என்ன சொன்னார்னா, சிஎம் நான் அப்படி பேசியிருக்க கூடாதுன்னு எங்கள் தலைவர் ஸ்டாலின் என்கிட்ட அறிவுறுத்தினாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக இதை சொல்லியிருப்பாருங்க ஸ்டாலின் அவர்கள். அதில் மாற்று கருத்தே உங்களுக்கு வேண்டாம். ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் தோல்வியை தழுவினாங்களே, அதை நினச்சி பல பேரை ஃபீல் பண்ணாங்களே. அதில் திமுகவினர் மட்டும் கிடையாது, எனக்கு தெரிஞ்சு தாவேக்காவினரும் பல பேரை ஃபீல் பண்ணியிருப்பாங்க. குறிப்பாக முதலமைச்சர் விஜய் அவர்களும் கண்டிப்பாக ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அவரும் அசம்பிளிக்குள்ளே இருந்திருந்தால் சூப்பராக இருந்திருக்கும். அதுவும் எம்எல்ஏவாக அவர் உள்ளே வந்திருக்கலாம், அந்த எண்ணம் எல்லாருக்கும் இருந்திருக்கும். ஆனால் அவர் இல்லாத அவை தான் இப்போ நடந்துகிட்டு இருக்குல்ல, அந்த ஏக்கம் பல பேருக்கு எல்லாமே இருக்கும். ஸோ ஸ்டாலின் அவர்கள் இது போல் இவர்கிட்ட அறிவுறுத்தினதான் இங்கே சொல்லியிருக்காரு. இதுதான் மக்கள் அரசியல் மாண்பு, அரசியல் நாகரிகம். நான் அப்படி பேசியதை மறந்துடுங்க அப்படின்னு பேரவைக்குள்ளேயே மார்க்கண்டேயன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அண்ட் இது கூட இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். பொன்முடி அவர்களுக்கு எதிராக பிடி வாரண்ட் இஷ்யூ பண்ணப்பட்டுச்சுல, இதை இப்போ ரத்து பண்ணிட்டாங்க. உங்களுடைய அட்வைஸ் எங்களுடைய மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டு என்ற மிகப்பெரிய வரிகளுக்கு சொந்தக்காரர் பேரறிஞர் அண்ணா. பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர், புரட்சித் தலைவர் எம்ஜிஆரினுடைய மடியில் விளையாடி அரசியல் படித்து மாபெரும் ஆலமரமாக இருக்கிற எங்கள் கட்சியினுடைய தானை தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை சந்திக்கிற போது மார்க்கண்டேயன் முதலமைச்சர் எது பேசியிருந்தாலும் கூட நீங்கள் முதல்வரை இவ்வளவு தடிமையான வார்த்தைகளால் பேசியிருக்க கூடாது தான் என் தலைவர் எனக்கு அறிவுறுத்தினார். அதை போன்று என்னை சிறைச்சாலைகளை பார்க்க வருகிற போது எவ்வளவு மாற்று அரசியல் கருத்துக்கள் இருந்தாலும் கூட எங்களுக்கு எதிர்கட்சியினுடைய தலைவர் மிகப்பெரிய போராட்டக்காரத்துக்கு சொந்தக்காரர், ஈட்டியே இதயத்தில் பாய்ந்தாலும் அதை எடுத்து விட்டு ஓடுகிற வல்லரசுக்கு சொந்தக்காரர் உதயநிதி ஸ்டாலின் என்னை சிறைச்சாலைகளை பாளையங்கோட்டைகளை பார்க்கிற போது நீங்கள் முதலமைச்சரை இந்த அளவுக்கு பேசியிருக்க வேண்டாம் என்பது தான் சொன்னார். எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் திருமிகு கனிமொழி கருணாநிதி அவர்களும் எவ்வளவுதான் இருந்தாலும் கூட முதலமைச்சர் பேசியிருந்தால் அதற்கு நாம் அறிவுபூர்வமாக பதில் சொல்ல வேண்டும், தடிமனான வார்த்தைகளை பேசியிருக்க வேண்டும் என்றுதான் சொன்னார். எங்களுடைய முதன்மை செயலாளர் நேரு அவர்களும் எங்களுடைய கொறடா வேலு ஐயா அவர்களும் கூட நாம் பண்பட்ட அரசியல் இயக்கத்தை சேர்ந்தவர்கள் என்பதுதான் சொன்னார்களே என்பதை எங்களுடைய தலைவர்கள் எவ்வளவு மாட்சிமைக்குரியவர்கள் என்பதை இந்த அவையிலே நான் பதிய வைக்க விரும்புகிறேன். அதே நேரத்தில் எங்களுடைய ஊருக்கு சொந்தக்காரன், என்னுடைய தொகுதியில் பிறந்து வளர்ந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் பிறந்த ஊரிலே நான் பிறந்தவர். அவன் வரிகொடா இயக்கத்திற்கு பிரிட்டிஷ்காரங்களாம் ஆட்சி பொறுப்பிலே இருந்தான். அவன் தான் வரி வசூல் பண்றார். அதனாலும் கூட வரியை கேட்கும் போது உனக்கு ஏன் வரி கொடுக்க வேண்டும், எங்கள் குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்தாயா என்று கேட்டார். அவர் படையில் இருக்கக்கூடிய வீரன் சுந்தரலிங்கம் தான் முதல் சூசைட் பாம். எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய வாவு சிதம்பரனார் தான் பிரிட்டிஷ்காரர்களுக்கு எதிர்த்து வணிக கப்பலை நடத்தி இருக்கிற போது பேசஞ்சர் கப்பலையும் நான் நடத்துவேன் என்று இந்த ஃப்ரீடம் ஃபைட்டர் ட்ரேட் மூலியமாக கொண்டு போராட்டக்காரத்துக்கு சொந்தக்காரர். எங்கள் ஊர்ல தான் மனித ஜாதியாக மனிதர்கள் தான் இருக்க முடியும் என்பதை தெரிந்த முண்டாசு கவிஞன் பாரத். நன்றி சொல்லி முடிங்க குருவிகள் என்ற ஜாதி என்று சொன்னான். அந்த சுத்தி வட்டாரம் புல்லா பவர்ஃபுல் எனர்ஜெட்டிக் லீடர்ஸ் வாழ்ந்த அந்த கரிசல் கந்தக பூமியில் இருக்கிற நான் இந்த அவையினுடைய கதவுகள் பூட்டப்படும் என்று சொன்னபோது என்னை அறியாமல் வந்த வார்த்தைகளுக்கு நீங்கள் அருள் கூர்ந்து அதை மறந்துவிட வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கிறேன். வணக்கம். இந்த அசம்பிளி செஷனில் ஹைலைட்டான வாதமே எது தெரியுமா? காரசார வாதம், ஆதவ அர்ஜுனா வர்சஸ் உதயநிதி ஸ்டாலின். வேற மாதிரி போச்சு. அதாவது ஒரு சில விஷயங்களை பேரவைக்கு வெளியே பேசுவாங்க, ஆனால் பேரவைக்குள்ளேயே இந்த விஷயத்தை ஓப்பன் பண்ணுறாங்கன்னா
எந்த அளவுக்கு கட்ஸ் இருக்கணும் மக்களே, 2 பேரும் தான் சொல்கிறேன். ஆதவ அர்ஜுனா அவர்கள் என்ன சொன்னார், லாட்ரி கம்பெனி கிட்ட இருந்து திமுக 900 கோடி ரூபாய் வாங்குச்சுல, அது ஏன் அப்படின்னு கேட்டார். இதுக்கு உடனே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னார், ஏங்க அது அவங்களோட மாமனார் கொடுத்ததுங்க, ஆதவோட மாமனார் இருக்கார்ல மார்ட்டினு, அவர் கொடுத்ததுன்ற மாதிரி பேரவையிலே அவர் சொன்னார். இதுக்கப்புறமா ஆதவ் என்ன சொன்னார், எவ்வளோ வாங்கினீங்க என்னன்றதை பற்றி உங்களுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் தான் தெரியும், ஏற்கனவே அப்பாவை காணுன்ற மாதிரி அப்படி பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஏதோ செமி சிஎம் பார்த்த மாதிரி தான் அப்படி பேசிகிட்டு இருக்காரு இவர். விஜய் அவர்கள் பேசினதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட அதே சாயல்ல அவர் ஒரு பக்கம் அப்படிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாருங்க. அண்ட் நான் எந்த லாட்ரி தொழிலையும் ஈடுபடலன்ற விஷயத்தையும் அவர் அங்கே போட்டு உடைச்சாரு. திமுகவுடைய ட்ரெஷரர் சாரா ஆலை நடத்துகிறாரா இல்லையா? ஒரு கேள்வி. திமுகவுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரட்சகன் சாரா ஆலையை நடத்துகிறாரா இல்லையா? அப்ப சாராய ஆலையை நடத்தி கொண்டு டாஸ்மாக் நிறுவனம் மூலம் ஆர்டர் வந்து யார் வாங்கினது? அப்ப இது பேர் தான் கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அரசே, திமுகவே அரசு, திமுக இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் சாராய ஃபேக்டரி நடத்துறாங்க, திமுகவுடைய பொருளாளர் சாராய ஃபேக்டரி நடத்துறாங்க, திமுகவுடைய ஐடி மினிஸ்டர் இருக்கிறவர் சாராய மினிஸ்டர் நடத்துறாங்க. இதுக்கு மேல என்ன ஆதாரம் வேணும்? பேசுங்க. ஒரே ஒரு நிமிஷம். மாண்புமிகு உறுப்பினர் லாட்டரிங்கிறாங்க. திரு உதயநிதி அவர்கள் சொல்லணும், ஏன் 900 கோடி ரூபாய் லாட்டரி நிறுவனம் வாங்கினாங்க திமுக? பதில் சொல்லட்டும். பதில் சொல்லுங்க. தைரியம் இருந்தா லாட்டரி நிறுவனம் இருந்து 900 கோடி ரூபாய் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஏன் வாங்கினார்கள்? தைரியம் இருந்தா சொல்லுங்க. அப்ப சொல்லுங்க. நான் எந்த தொழிலையும் இல்ல, எந்த நிறுவனம் நடத்தல. தைரியம் இருந்தா ஏன் நடத்துறாங்கன்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் பதில் சொல்லலாம். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய அமைச்சர் அவர்கள் திமுக ஏன் லாட்டரி நடத்துகின்ற நிறுவனத்திடம் என்று ஃபண்டு வாங்கினாங்க அப்படின்னு கேட்குறாரு. அது கொடுத்தது அவருடைய மாமனார் தான். அவருடைய மாமனார்கிட்ட கேட்டு அந்த விளக்கத்தை அவர் பெற்றுக்கொள்ள வேண்டும். அது அவரும் உங்க அப்பாவுக்கு மட்டும்தான் தெரியும். உங்க அப்பா கிட்ட தான் கேட்கணும், எனக்கு தெரியாது. அப்பாவை இங்க காணோம். வீட்டுக்கு போய் உங்க அப்பாட்ட கேளுங்க. உங்க அப்பா கரெக்டா சொல்லுவாரு. ஏன் வாங்கினாரு உங்க அப்பா சொல்லுவாரு. அதிமுகவோட அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் அண்ணன் என்ன சொன்னாப்புல, 0ல் இருந்தவங்களே ராஜ்யத்தை ஆளும்போது நாங்கள் வர மாட்டோமா அப்படின்னாரு. அதாவது சினிமாக்காரங்களே ஒன்றுமே இல்லாமல் இருந்து அரசியல் இவ்வளோ பெருசாக வந்து ஆட்சியை பிடிக்கும் போது அதிமுக இவ்வளோ பெரிய கட்சி நாங்கள் வரமாட்டோமான்ற துணியில் தான் அண்ணன் இப்படி பேசியிருந்தார். ஆனால் என்ன ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா, காலம் 2.5 வருஷமே கட்சி ஆரம்பித்து ஆட்சியை பிடிச்சவங்கள பார்த்து இவ்வளோ ஆண்டுகளாக ஆட்சியில் பலமுறை இருந்த ஆலமர கட்சிகள் அவங்கள எளிமையாக செட் பண்ணி இப்போ ஓடிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. அரசியல் எப்படிலாம் மாறி இருக்குது பார்த்தீங்களா. ஆக்சுவலாக அண்ணன் இந்த விஷயம் நான் சொன்னார்ல, அப்போது சி.வி. சண்முகம் அவர்கள் பின்னாடி அமர்ந்திருந்தாங்க. அவர் ரியாக்ஷனை நீங்கள் பார்க்கணும். ஏன்னா சி.வி. சண்முகம் அவர்கள் இன்னும் அதிமுகவில் இருக்காங்க. ஆனால் இது தொடருமா என்னன்றது இன்னும் இருக்க தெரியல. ஒருவேளை அண்ணன் ஃப்யூச்சரில் டிவிகே பக்கம் வராருன்னு வைங்க, வராரா இல்லைன்னு தெரியல, மேபி ஃப்யூச்சரில் வராரு அப்படின்னா நாங்கள்லாம் டிவிக்கில் இருக்கும்போது அதிமுக ஆட்சியில் அமர வச்சிருமா இப்படி கூட மைண்டில் மேபி நினச்சிருக்கலாம். சி.வி. சண்முகம் அண்ணனோட ரியாக்ஷன் என்னன்றதை பற்றி என்னால் பெருசாக புரிஞ்சிக்க முடியல. உங்களுக்கு என்ன புரியுதான் பாருங்களேன். எங்களின் நம்பிக்கை 0த்திலே இருந்தவர்களே ராஜ்யத்தை ஆளுகின்ற பொழுது நாங்களும் மீண்டும் அம்மாவின் ராஜ்யத்தை அமைப்போம் என்ற உறுதியோடு தெரிவித்துக் கொண்டு என்னுடைய கலசப்பாக்கம் சட்டமன்ற தொகுதியின் மக்களின் கோரிக்கைகளை மாமன்றத்திலே நான் பேசியதாக கருதி பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இதுக்கப்புறம் அதிமுக தான் தாவேக்கான்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் உள்ள நடந்துச்சு. ஆதவர்ஜுனா இருக்கார்ல அமைச்சர், அவர் என்ன சொன்னார், சரியாக செயல்படாத அம்மா உணவகத்திற்கும் சேர்த்து தான் நாங்கள் உரிய நிதியை ஒதுக்கி அதுவும் கரெக்டாக செயல்படுற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கோன்னு சொன்னாப்புல. இதுக்கு திமுகவோட முன்னாள் அமைச்சர் கே. நேரு இருக்கார்ல, அவர் எழுந்து என்ன சொன்னார், திமுக ஆட்சின்னு அது நல்லதாம்பா செயல்பட்டுச்சு அப்படின்ட்டாரு. மக்கள் நான் உங்ககிட்ட கேட்குறேன், முந்தைய ஆட்சி காலத்தில் நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்த அம்மா உணவகங்கள் அதேமாரி செயல்பட்டு இருந்துச்சா? ஜஸ்ட் தெரிஞ்சு கேட்குற அவ்வளோதான். ஆனால் நேரு என்ன தான் சொல்லியிருக்காரு பேரவையில், அதிமுக சைட்லேருந்து வேலுமணி எழுந்துட்டார். அவர் என்ன சொன்னார், இல்லை கடந்த ஆட்சியில் அது சரியாக நீங்கள் நடத்தலை அப்படின்ட்டார். இதுக்கப்புறம் இபிஎஸ் விடுவாரா? அவர் என்ன சொல்லிட்டாரு, திட்டங்களுக்கு அதே பேர் தொடர்ந்துச்சுன்னா சிக்கல் எதுவுமே இருக்காதே. அவர் பட்டுன்னு இந்த விஷயத்தை போட்டு விட்டார் உள்ள. இதுக்கப்புறம் அந்த செங்கோட்டை என்ன தெரியுமா சொன்னார், முந்தைய ஆட்சி கால திட்ட பெயர்கள் மட்டும் தான் மாற்றப்பட்டிருக்குன்னு அதிமுக மனசை குளிர் வைக்கிற மாதிரி விஷயத்த சொல்லிட்டாருங்க. இதெல்லாம் கேட்குறப்போ என்ன தெரியுது, ஃப்யூச்சரில்
தாவேக்காவோட அதிமுக ஒட்டுமொத்தமாக இணைஞ்சிரும்ன்ற மாதிரி தான் அவ்வளோ விஷயம் அவங்க நிறைய செட் பண்ணுற மாதிரி பேசியிருக்காங்க ஃபுல்லாக. அவங்க ஒன்று சொல்ல இவங்க ஒன்று சொல்ல 2 பேரோட பரஸ்பர எதிரியா திமுக பார்க்குறாங்களே, அது இன்னொரு முறை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க பேரவையில். இன்னொரு பக்கம் ஆதவர்ஜுன் அவர்கள் சொன்னார் பாருங்க ஒரு விஷயம், இப்போ நடந்துட்டு இருக்கும்போது என்ன ஆச்சுன்னு நினைக்கிறீங்க, அம்மாவோட ஆட்சி தான்ட்டார். எம்ஜிஆர் அவர்கள் வழியில் அம்மாவோட ஆட்சி தான் இப்போ கொடுத்துட்டு இருக்கு தாவேக்கா அரசுன்னு அப்படி டிக்ளேர் பண்ணிட்டாரு. எங்களுடைய முதலமைச்சருடைய ஆட்சியில் நல்ல திட்டங்களை, அது திமுகவோ அதிமுகவோ ஆட்சியில் ஏற்படுத்த திட்டங்களை, நல்ல திட்டங்களை வரவேற்று அதை அப்டேட் செஞ்சிட்டு இருக்கார். நம்பர் 1 வந்த உடனே அதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு அம்மா உணவகம். அம்மா உணவகம் எங்கேயும் சரியா செயல்படல. அதற்கான எந்த விதமான பெயரையும் மாற்றாமல் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய பெயரிலேயே அந்த திட்டத்தை நிதியை ஒதுக்கி இன்றைக்கு எந்த இடத்திலையும் ஆதாரம் இருக்கா இல்லையான்னு அதிமுக உறுப்பினர்கிட்ட கேட்டு பாருங்க. அம்மா உணவகம் சிறந்த செயல்படல 5 வருஷம். இது அதிமுக உறுப்பினர்களுக்கே தெரியும். அந்த திட்டத்தை நிதியை ஒதுக்கி இன்றைக்கு ஒவ்வொரு தெருவிலையும் அம்மா உணவகம் சிறப்பாக செயல்பட்டு இருக்கு. அதுதான் எங்களுடைய முதலமைச்சர். உறுப்பினர் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, அம்மா உணவகம் என்பது அவங்களுடைய ஆட்சியிலே, அதிமுகவினுடைய ஆட்சியிலே அவர்கள் கொண்டு வந்தது. திமுக ஆட்சி வந்த பிறகு நம்முடைய அன்றைக்கு இருந்த முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் அதை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்று தான் உத்தரவிட்டு தொடர்ந்து நடைபெற்றது. அதில் பணியாற்றுகிறவர் அனைத்து பேருமே தற்காலிக பணியாளர்களாக தான் இருந்தார்கள். அவர்கள் போட்ட பணியாளர்களை கூட நீக்கவில்லை. அதிமுக ஆட்சியில் யார் பணியாளர்கள் நியமிக்கப்பட்டார்களோ அதே பணியாளர்களை வைத்து அதே போல தான் நடைபெற்றது. இன்றைக்கும் சொல்கிறேன், அவர்களும் சரி, நாங்களும் சரி, நீங்களும் சரி, அதற்காக நிதியை நீங்கள் அரசாங்கத்திலிருந்து தரவில்லை. ஒவ்வொரு நகராட்சியிலும் அந்த நிதியை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அப்படித்தான் பயன்பட்டு கொண்டு வருகிறது. நீங்கள் சொல்வது போல அதெல்லாம் எல்லா இடத்திலும் அவர்கள் ஆரம்பித்தது முழுமையாக அம்மா உணவகத்தை அன்றைக்கு நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் நடத்த சொல்லிதான் உத்தரவு இருந்தார். ஏன் இந்த விளக்கத்தை சொல்கிறேன் என்றால், துறையினுடைய அமைச்சர் என்ற காரணத்தால் இந்த விளக்கத்தை சொல்கிறேன். உறுப்பினர் வேலுமணி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அம்மா உணவகம் என்பது புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் கொண்டு வந்த அற்புதமான திட்டம். அதை பார்த்து மற்ற மாநிலங்கள், மற்ற நாடுகளும் அதை ஃபாலோ பண்ணாங்க. ஆனால் கடந்த திமுக ஆட்சியில் நான் பல முறை பேசும்போது சொல்லியிருக்கிறேன், திமுக ஆட்சியில் அவங்க அம்மா உணவகத்தை சரியா பண்ணலைங்கிறது நான் ரெக்கார்டு பண்ணியிருக்கிறேன். அது மட்டும் இல்லை, நிதி ஒதுக்கலைன்னு சொல்லி போட்டு முன்னாள் அமைச்சர் அண்ணன் சொன்னாங்க. நிதி யாருமே ஒதுக்கலன்ட்டு அதிமுக ஆட்சியில் 2018 எங்களுடைய முதலமைச்சர் அவர் அண்ணன் இருக்கும்போது 100 கோடி ரூபாய் தனியாக நிதி ஒதுக்கி இருக்கிறதுக்கு, தனியா நிதி ஒதுக்கி இருக்கிறது அரசு அந்த நிதியை மாநகராட்சி கொடுத்திருக்காங்க. ஆகவே இன்னைக்கு இல்ல ஒதுக்கி இருக்காங்க. ஆகவே அம்மா உணவகத்தை நான் அவர் அமைச்சராக இருக்கும் போதே நான் பேசியிருக்கேன், சரியா பண்ணல. அதே போல நாம அதிமுக ஆட்சி. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, உண்மை மக்களுக்கு தெரியும். கடந்த ஆட்சியில் அம்மா உணவகம் பெயரளவுக்கு பேப்பர்ல தான் இருந்துச்சு. எங்களுடைய முதலமைச்சர் வெற்றி பெற்ற பிறகு அதை சிறந்த முறையில் செயல்படுத்தி கொண்டிருக்கார். இது அதிமுகவுடைய உறுப்பினர்களுக்கும் தெரியும். நீங்க சொல்லி முடிங்க. பொதுவாக பேரளவில் இருந்தது மாண்பு அமைச்சர் அவர்கள் சொல்லக்கூடாது. ஒவ்வொரு உங்கள்கிட்ட இருக்க கணக்கு இருக்கு. ஒவ்வொரு நகராட்சியும் ஒவ்வொரு மாநகராட்சியும் எவ்வளவு செலவு செய்திருக்காங்க கணக்கு நீங்கள் கேட்டால் தெரியும். அம்மா உணவகத்துக்கு என்று ஏன்னா 19 செலவு செய்யாமலாம் எழுத முடியாது கணக்கு. செலவு செஞ்சிருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் பேரிடர் காலங்களிலே எல்லா இடங்களிலும் எல்லா மக்களும் சென்று சாப்பிடலாம் என்று சொன்னது முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் இட்ட உத்தரவு. எனவே அது சரியாக செயல்பட்டது. இன்றைக்கு நீங்கள் மேன்மைப்படுத்தியிருக்கிறீர்கள் என்று சொன்னார்கள், வரவேற்கிறோம். அவ்வளவுதானே தவிர நாங்கள் சரியாக செய்யவில்லை என்று நம்முடைய முன்னாள் அமைச்சர் வேலுமணி அவர்கள் இன்னைக்கு நான் அவரை பார்த்து சிரிச்சது தப்பா போச்சு. அவர் கொடுக்க பேசிக்குவான். உங்களுக்கு உறுப்பினர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஒரு ஆட்சி ஏற்படுகின்ற பொழுது ஒரு திட்டத்தை, புதிய ஒரு திட்டத்தை அறிவிக்கின்றார்கள். அதற்கு ஒரு பெயர் அந்த ஆட்சியால் வைக்கின்றார்கள். ஆட்சி மாற்றம் வந்த பிறகு புதிதாக ஆட்சி அமைக்கின்றவர்கள் அதே பெயரை வைத்து தொடர்ந்தால் பரவாயில்லை.
அதற்கு மாற்று பெயர் வைக்கின்ற பொழுதுதான் இப்படிப்பட்ட நிலைமை வருகிறது, ஸ்டிக்கர் ஒட்டுகின்ற நிலைமை வருகின்றது. ஏற்கனவே இருந்த அரசாங்கம் ஒரு திட்டத்தை அறிவித்து அதுக்கு பெயர் சூட்டியிருக்கிற அதே பெயர் தொடர்ந்தால் இந்த பிரச்சனை வராது. அவை முன்னவர். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, இங்கே குறிப்பிடுகிற போது அதே பெயரை தொடர வேண்டும் என்று சொன்னார்கள். பல ஆட்சி காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் மற்ற ஆட்சி காலத்திலும் நாம் பார்த்திருக்கிறோம். பெயர்கள் பல மாற்றப்பட்டிருப்பது என்பது உண்மை. சில இடத்தில் மாற்றப்பட்டிருக்கிறது, இல்லை என்று மறுக்க முடியாது. அப்படியே தொடர்ந்து ஒரு பெயரை வைத்து கொண்டு இருந்தது வரலாற்றில் இல்லை. இதுக்கெல்லாம் முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துச்சு பேரவையில், நான் அதையும் சொல்லிடுறேன். ஆனால் ஏபிஎஸ் இருக்கார்ல, இவர் எழுந்து பேச ஆரம்பித்தாருங்க. சபாநாயகர் வாய்ப்பு அளிச்சிட்டாரு, பேச ஆரம்பித்தார். அப்போ ஏபிஎஸ் தீர்மான திருத்தத்தில் எங்களுக்கு உடன்பாடு இல்லைங்க. அதாவது உதயநிதி அவர்கள் சொல்லி சிஎம் அவர்களின் தீர்மானத்தில் ஓகே நம்ம திருத்தம் பண்ணலான்னு சொல்லி ஒத்துக்கிட்டார் பார்த்தீங்களா, அந்த தீர்மானத்தை பற்றி பேசினார். உடனே சபாநாயகர் உட்கார சொல்லிட்டாரு. இல்லை இருங்க நீங்கள் உட்காருங்க, நான் முதல்ல விளக்கம் கொடுத்துறேன் அப்படின்ட்டு இந்த தீர்மான திருத்தம் இருக்குல்ல அதை பற்றி விளக்கி சொல்ல ஆரம்பிச்சிட்டார் சபாநாயகர். என்ன சொன்னாப்புல, உங்களுக்கு அப்போவே 3 வாய்ப்புகள் இருந்துச்சு அந்த தீர்மானம் சார்ந்து, நீங்கள் அதெல்லாம் தவற விட்டுட்டு அன்னைக்கே சொல்லாமல் இப்போ இப்படிலாம் சொன்னால் எப்படிங்க ஏற்றுக்க முடியும்னு சபாநாயகர் கொஞ்சம் ட்ரிகர் ஆகிட்டாப்புல. பத்திரிகைலாம் வேறு விதமாக வருகின்றது. 18ஆம் தேதி கொடுக்கப்பட்ட அந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கொடுக்கப்பட்ட அரசு தனி தீர்மானத்தில் கொடுக்கப்பட்ட அந்த வாசகத்தின் அடிப்படையில் தான் முன்மொழிஞ்சு அதன் அடிப்படையில் தான் நாங்களாம் பேசணும். ஆனால் இடை திருத்தத்தை நடுவர்மன்றம் அமைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இந்த தீர்மானத்தில் அவர் மாண்பு முதலமைச்சர் பதில் சொல்லிட்டு சொன்னார். அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அது இப்பொழுதும் நான் சொல்லிவிடுகிறேன். அதோட கொஞ்சம் உட்காருங்க, அதை பற்றி விளக்கம் சொல்லி உட்காருங்க ப்ளீஸ், உட்காருங்க. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அரசின் சார்பில் தீர்மானத்தை முன்மொழிந்தார்கள். எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் கடிதம் மூலமாக அன்று காலையே இதில் ஒரு திருத்தத்தை ஏற்றுக்கொள்ளுமாறு ஒரு கடிதம் கொடுத்திருந்தார்கள். முறையாக அது ஆய்வு செய்யப்பட்டு அந்த திருத்தம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வாக்கெடுப்புக்கு விடுப்பதற்கு முன்பாக நான் சொன்னேன், திருத்தப்பட்ட திருத்தத்தோடு இந்த தீர்மானம் வாக்கெடுப்புக்கு விடப்படுகிறது என்று சொன்னேன். உங்களுக்கு 3 வாய்ப்பு இருந்தது. ஒன்று, மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் பேசுகிற போதே திருத்தத்தை பற்றி குறிப்பிடுகிறார். இப்படிப்பட்ட திருத்தத்தில் உடன்பாடு இல்லை என்றால் இப்போது இப்படி குறுக்கிட்டு நீங்கள் பேசுவது போல கையை உயர்த்தி இதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை என்ற கருத்தை அப்போது சொல்லியிருக்கலாம். ஒன்று. இரண்டாவதாக, திருத்தம் மாண்புமிகு முதலமைச்சர் கவனத்திற்கு கொண்டு சென்று திருத்தம் செய்யப்பட்டு திருத்தப்பட்ட தீர்மானத்தையும் அவர்கள் படிக்கின்றார்கள். திருத்தப்பட்ட அப்போதும் நீங்கள் உங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கவில்லை. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தீர்மானத்தை வாக்கெடுப்புக்கு விடுகிற போது நான் சொல்லுகிறேன், இந்த தீர்மானம் அரசின் தீர்மானம் திருத்தங்களுடன் வாக்கெடுப்புக்கு விடப்படுகிறது, ஏற்போர் ஆம் என்று சொல்லுகிற போது அனைவரும் ஏக மனதாக மகிழ்ச்சியாக அதை நீங்கள் ஆதரித்தீர்கள். அவையில் நடந்தது எல்லாமே குறிப்பில் இருக்கிறது. அப்போதும் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. தீர்மானம் ஏக மனதாக நிறைவேறியது என்று அப்போதும் நான் ஒரு வார்த்தை சொன்னேன். வெளி மாநிலங்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கின்றார்களே என்று சொல்லுகிற நீங்கள் இந்த பிரச்சனையில் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதும் அப்படி இருப்பதும் மகிழ்ச்சியாக இருக்கிறது என்பது கூட குறிப்பில் இருக்கிறது. ஆக 3 இடங்களிலும் உங்கள் எதிர்ப்பை தெரிவிக்காத நீங்கள் இப்போதும் அதை பற்றி பேசுவதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன். ஏன்னால் ஏற்கனவே ஏக மனதாக ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு, அதை பற்றி பேச வேண்டாம். அடுத்த கருத்து, இப்போது நீங்கள் கொடுத்திருக்கிற 55 விதியின் கீழ் கொடுத்திருக்கிற கவன ஈர்ப்பு தீர்மானத்தை பற்றி மட்டும் பேசுங்கள். இப்போ தமிழ்நாட்டில் ஹாட் டாப்பிக்காக போயிட்டு இருக்க இந்த ஆன்லைன் மது விற்பனை இருக்குல்ல, இது எதுக்காகன்ற கேள்வி பேரவையில் எழுப்பப்பட்டுச்சு. இதுக்கு இந்த துறை சார்ந்த அமைச்சரான விக்னேஷ் இருக்கார்ல, அவர் விரிவாக விளக்கமாக பதில் கொடுத்தாப்புல, திமுகவினரை சாடவும் செஞ்சாப்புல. முதல்ல இந்த 717 கடைகளை மூடிட்டீங்களா, அதுனா ஏன் எங்களுக்கு டீட்டெயில் இல்லை அப்படிங்கிறாங்க. உண்மையாலும் அந்த துறை சார்ந்தவங்களுக்கு தெரியும். அது போக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கே தெரியலங்கும் போது அது ஒரு வருத்தமான விஷயம்தான். ஏன்னா அந்த ட்விட்டரில் 717 கடைகளுடைய எண்களும் கொடுத்துருக்கோம். ஸோ சொல்லியாச்சு. அது பத்திரிகைகள்லையும் வந்துருச்சு, அதான் கொஞ்சம் பத்திரிகைகளில் வந்துருச்சு, சமூக வலைதளங்களில் செய்தி தொலைக்காட்சிகளில் எல்லாத்துலேயும் வந்துருச்சு. அந்த 717 கடைகளோட எண்களும் வந்துருச்சு. மரியாதைக்குரிய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் கேட்டுக்கொண்ட மாதிரி இன்னும் பல பகுதிகளில் இருக்குங்கிற தகவல் வந்துட்டு தான் இருக்குது. நிச்சயம் இந்த அரசு அந்த மதுக்கடைகளுக்கு எதிரான அரசு தான். மக்களுக்கு பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய அந்த கடைகளோட எண்களோட
நீங்கள் வந்து கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த கடைகளை இடமாற்றுறதுக்கான பணிகளை மேற்கொள்வோங்கிறத இது சட்டமன்ற பேரவைத் தலைவர் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு நாள் சட்டப்பேரவை நிகழ்வுகள் ஆனால் தெரிகிற மாதிரி இருக்குல்ல. ரைட்டு, இப்போ கொஞ்சம் பேரவை விட்டு வெளியே வாங்க. நம்ம சென்னை ஹைகோர்ட் இருக்குல்ல, ஒரு பரபரப்பான உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க. அதாவது இந்த பாட்டிலுக்கு 10 ரூபாய் 20 ரூபா கூடுதலாக வாங்குற விஷயம் இருக்குல்ல, அதை சார்ந்தது. இனிமேல் டாஸ்மாக் கடைகளில் கூடுதல் தொகையை யாருன்னா வாங்குறாங்க அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷனில் அந்த கன்சியூமர் புகார் கொடுக்கலாம். புகார் கிடைச்ச உடனே போலீஸார் உடனே எஃப்ஐஆர் போடணும். இப்போ ஏற்பட்ட விஷயத்தை இப்போ கோர்ட்டு டைரக்ஷனாக முன் வச்சுருக்காங்க மக்களே. இது யாருமே எதிர்பார்க்காத ட்விஸ்ட்டில் இப்போ நடந்திருக்கு இது. அண்டு பேரலாக இன்னொரு பக்கம் ஒரு ஷாக்கிங்கான இன்ஃபர்மேஷன் வெளியே வந்திருக்கு பாருங்கள். நீட்டு வினாத்தாள் கசிவை பற்றி சிபிஐ குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன மென்ஷன் பண்ணுறாங்கன்னா, இந்த NTA இருக்குல்ல, நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி, அவங்க தான் இந்த நீட் போன்ற எக்ஸாம்லாம் கண்டக்ட் பண்ணுறவங்க. இவங்க நியமித்த 3 துறைசார் வல்லுநர்கள், அந்த அதிகாரிகள் தான் 2026 நீட் வினாத்தாள் கசிவுக்கு உடந்தையாக இருந்திருக்காங்களாமா. இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க அந்த குற்றப்பத்திரிகையில். அவங்க 3 பேர் பெயர்கள் பார்த்தீங்கன்னா, தாவரவியல் வல்லுநரான மனிஷா குருநாத், வேதியியல் வல்லுநரான பிரகலாத், இயற்பியல் வல்லுநரான மனிஷா சஞ்சய். வல்லுநர்களா? கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகிறதுக்கு இவங்களே ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, உடந்தையாக இருந்திருக்காங்கன்னா எவ்வளோ காசுக்கு ஆசைப்பட்டாங்க என்னவோ தெரில. இவங்களாம் வல்லுநர்களாம் சொல்கிறது இதுக்கப்புறம் கொடுமை. அண்ட் இதுக்கு மத்தியில் பிரதமர் அவர்களுக்கு சிஎம் விஜய் அவர்கள் ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க. அதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, கால்நடை மருத்துவ அறிவியல் பட்ட படிப்பு இருக்குல்ல, இதுக்கு பொது நுழைவுத் தேர்வு வேணாம் அப்படின்னு கேட்டிருக்காப்புல. மக்களை இந்த கான்டெக்ட்டை பொறுத்தவரைக்கும் என் மனசில் ஒரு வினா இருக்குது. முடிஞ்சதுக்கான பதில்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். ஒரு வேளை சிஎம்மோட இந்த கோரிக்கைக்கு மட்டும் பிஎம் செவி சாச்சிட்டாருன்னு வைங்க, தமிழ்நாட்டில் இருக்க எதிர்க்கட்சிகள் ஒன்றும் இதை கொண்டாட நினைக்கிறீங்களா, இல்லைன்னா இகழ்வாங்க நினைக்கிறீங்களா? அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம். நம்ம மாயம் ஸ்டுடியோஸ் யூடியூப் சேனலில் ஒரு நாளைக்கு 5 வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணும்னாக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், ஆல் நோட்டிஃபிகேஷன், அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற வீடியோஸ் ஒன்று நீங்கள் பார்க்க முடியும். அண்ட் மாயம் ஸ்டுடியோஸ் போலவே மாயம் பக்தி அண்ட் மாயம் லைஃப் ஸ்டைல் இந்த சேனல்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க, ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. யூடியூபை தாண்டி அடுத்தடுத்த அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம மாயம் ட்ரெண்ட்ஸ் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிடுங்க. கூடவே மாயம் ஸ்டுடியோஸ் 9 என்ற இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. இது எல்லாத்துக்கான லிங்க்ஸையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நன்றி.